கல்கட்டா ஹைகோர்ட் நீதியரசர் ஜஸ்டிஸ் கர்ணன் பேசுகிறேன். எனக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உள்ள பிரச்சனை, எனக்கும் ஹைகோர்ட் நீதிபதிக்கு உள்ள பிரச்சனை இன்னும் மக்களுக்கு போய் சேரவில்லை. அரசியல்வாதிகளுக்கோ, எம்எல்ஏக்கோ, எம்பிக்கோ, மத்திய அமைச்சருக்கோ, மாநில அமைச்சர்களுக்கோ, மத்திய அரசாங்கத்துக்கோ, மாநில அரசாங்கங்களுக்கோ, பொதுமக்களுக்கோ, சோஷியல் சர்வீஸ் இன்வால்வ் ஆனவங்களுக்கோ இன்னும் யாருக்குமே என்ன நடக்குது ஜஸ்டிஸ் கர்ணனுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும், என்ன நடக்குது ஜஸ்டிஸ் கர்ணனுக்கும் ஹைகோர்ட்டுக்கும்னு யாருக்கும் தெரியல. ஆனால் அந்த வீக் பத்திரிகையும் பிரிண்ட் லைன் பத்திரிகையும் எழுதியிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வர்சஸ் ஜஸ்டிஸ் கர்ணன், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வர்சஸ் ஜஸ்டிஸ் கர்ணன் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் ஃபேக்சுவல் பொசிஷன் ஆஃப் தி கேஸ் என்னன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ப்ராசிக்யூஷன் கேஸ் வந்து மிஸ்கன்செப்ஷன்ஸ் அவங்களும் தெளிவாக சொல்ல மாட்டேன்றாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து மக்களுக்கு நான் வந்து என்ன நடந்தது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீடியாவுக்கும் எலக்ட்ரானிக் மீடியாவுக்கும் ஸ்டே கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த முக்கியமான செய்தி மக்களுக்கு போய் சேரல. ஆனால் இந்த சோஷியல் மீடியா மூலமாக நான் சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற கேஸ் நம்பர் கண்டெம்ட் கேஸ் நம்பர் 1/217. சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ரிட் நம்பர் 327/2020. ஹைகோர்ட்டில் இருக்கிற ரிட் நம்பர், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கிற ரிட் நம்பர் 16181/2020. கல்கட்டா ஹைகோர்ட்டில் இருக்கிற ரிட் நம்பர் 5646/2020. கல்கட்டா ஹைகோர்ட்டில் இருக்கிற கிரிமினல் கேஸ் நம்பர் 1/217. சேதப்பட்ட மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் சேதப்பட்ட கோர்ட்டில் இருக்கிற கேஸ் நம்பர் சிசி நம்பர் 894/2021, சிசி நம்பர் 1342/2024, சிசி நம்பர் 1343/2024, சிசி நம்பர் 1352/2024. எல்லா கேஸும் கூட இப்போ அந்த சேதப்பட்ட கேஸ் வந்து 23/10/2024 வருது. எல்லா கேஸும் இன்டர் கனெக்டடு. எல்லா கேஸும் என்ன இன்டர் கனெக்டட்னா, நீதிபதிங்க மத்தியில் வந்து ஜாதி வரி இருக்குது, நீதிபதிகள் பெண்களை கற்பழிச்சுது, நீதிபதிகள் கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்குது, நீதிபதிகள் கோடிக்கணக்கில் லஞ்சத்தை அவலம்பரம் வெளிநாட்டு கொண்டு பதுக்குனது, நீதிபதிங்க அருணாச்சல சீஃப் மினிஸ்டர் காளிகப்பாலை கொலை பண்ணுது, நீதிபதிகள் ஹைகோர்ட் ஜட்ஜி தனபாலை கொலை பண்ணுது, நீதிபதிகள் ஜஸ்டிஸ் கர்ணனை கல்கட்டா ஜெயிலில் 6 மாதம் டீட்டெயின் பண்ணி அன்லாஃபுல் டீட்டெயின் பண்ணி கொலை செய்ய முயற்சி பண்ணுது, நீதிபதிகள் ஜஸ்டிஸ் கர்ணனை புழை ஜெயிலில் 4 மாதம் போட்டு கொலை பண்ணுறது முயற்சி பண்ணுது. இந்த கேஸ் தாங்க இருக்கிற கேஸ். நான் சொன்ன இப்போ சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கும் ஹைகோர்ட் நீதிபதிக்கும் ஃபார்மர் அட்வொகேட் ஜெனரல் கே சுப்ரமணியம் பெண்களை கூட்டி கொடுப்பார். என்னென்ன எதுக்கு கூட்டி கொடுப்பா, ஜட்மெண்ட் ஃபேராக வாங்குறது. அது நட்சத்திர ஹோட்டலில் டெல்லியில் நட்சத்திர ஹோட்டலில் ரூம் போடுவார், மெட்ராஸில் நட்சத்திர ஹோட்டலில் ரூம் போடுவார், பெங்களூர் நட்சத்திர ஹோட்டலில் ரூம் போடுவார், பாம்பே நட்சத்திர ஹோட்டலில் ரூம் போடுவார். இது மாதிரி அங்கங்கே நட்சத்திர ஹோட்டல், இந்தியாவில் இருக்கிற நட்சத்திர ஹோட்டலில் ரூம் போட்டு ஜட்ஜிங்களை வர வச்சு அங்கே இந்த பெண்களை கூட்டி கொடுக்குறது. ஆனால் அட்வொகேட் ஜெனரல் கே சுப்ரமணியம் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனிட் வச்சுருக்கிறான். இந்தியா பூரா அவன்கிட்ட எல்லா செக்ஸ் 16 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அவன்கிட்ட இருக்குது. எந்தெந்த மாநிலத்தை பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு அவன் நீதிபதி கூட்டி கொடுக்குறான், ஜட்மெண்ட் வாங்குறான், அதில் அவன் கோடிக்கணக்கில் பணம் வாங்குறான், நீதிபதி பங்கு போட்டு கொடுத்துட்டு மீதி பணத்தை இவன் கொண்டு போய் வெளிநாட்டில் பதுக்கிறான். நீதிபதிய பணத்தை இவன் சம்மந்தி பேங்க் வெளிநாட்டில் இருந்து அங்கே போயிட்டு அவலமாக எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். இதான் என் கேஸ். அதுக்காக சிபிஐ போய் கேட்குறேன். கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஜஸ்டிஸ் கர்ணனுக்கு நடக்குது, ஹைகோர்ட் ஜட்ஜஸுக்கும் ஜஸ்டிஸ் கர்ணன் நடக்குதுன்னா கேஸ் வந்து சிபிஐ என்கொயரி வைக்கணும். சிபிஐ என்கொயரி ரிப்போர்ட் வாங்கி அதை பார்லிமெண்ட்டில் வச்சு டிஸ்கஸ் பண்ணணும். இதுதான் இப்போ இந்தியாவில் நடக்கணும். இல்லைன்னா வேர்ல்டு கோர்ட்டுக்கு இந்த மேட்டரை ரெஃபர் பண்ணணும். இதுதான் பொசிஷன், என்னுடைய கேஸ் பொசிஷன். மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்க பொசிஷன் கிடையாது. இந்த மேஜிஸ்ட்ரேட்டை மாற்றி கர்ணனை எப்படி ஜெயிலில் போட்டு தண்டனை கொடுத்துட்டு மறுக்கிறாங்க, இன்னும் அவனை வேலை விட்டு நிற்கிறாங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட்டு பயந்து போய் கட்டுறாங்க, என்ன எப்படி ஜெயிலில் போட முடியும், போட்டால் அவங்க போயிடும். இதுதான் கேஸ். இப்போ கெட்ட வார்த்தையில் பேசிட்டா நல்ல வார்த்தையில் பேசுகிறா சார். கெட்ட வார்த்தை தட்டா மக்களுக்கு ஒரு நாட்டம் யங்ஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை கேட்பான். இப்போ கெட்ட வார்த்தை சொல்கிறோம் பாரு. சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி ஹைகோர்ட்டு நீதிபதி 20 லட்சம் கோடி லஞ்சம் பண்ணாரு. அந்த லஞ்ச பணத்தை ரெக்கவர் பண்ணி கஜானாவில் கொண்டு வந்துட்டு
சேர்க்கணும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். என் தேர்தலில் கூட 20 லட்சம் கோடி லஞ்ச பணத்தை வாங்கிட்டு வந்து அரசு கையால் வைப்பேன், 4 லட்சம் பேர் வேலை கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் மக்களுக்கு. சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி இது பி சதாசிவம் தலைமை நீதிபதியாக இருந்தான். அப்போ அப்புறமா கேரளா கவர்னராக இருந்தான். எவ்வளோ நேரம் போனான் வந்து அப்புறம் படிக்கலாம்ல. கேரளா கவர்னராக இருந்தான். அவன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 3 கூலி கட்சி காயப்படுத்திட்டான். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ரஞ்சன் கோகே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பொண்ணுடைய கூலி கட்சி காயப்படுத்திட்டான். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி MM சுந்தரேஷ் ஒரு பொண்ணு கூலி கட்சி காயப்படுத்திட்டான். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் 2 கூலி கட்சி பதவியை தள்ளிட்டான். ஹைகோர்ட் ஜட்ஜி D முருகேசன் 2 கூலி கட்சி காயப்படுத்திட்டான். ஹைகோர்ட் ஜட்ஜி K சாமிதரன் 3 கூலி கட்சி காயப்படுத்திட்டான். இந்த நீதிபதிகள் கூலி கடிக்கிற நேரம் நீதிபதிங்க பொம்பளைங்க விமன் வாயில் அப்புறம் கொடுத்து மதியானம் 1:30 மணிக்கு. இவனுக்கு கூலி கடிக்கிற நேரம் ஈவினிங் 5 மணி. அதெல்லாம் கூட இருக்குது எல்லா டீட்டெயிலும். சிபிஐ என்கொயரியில் தான் யார் கூலி கட்ட சொல்லிடுவோம். ஓகே. ஹைகோர்ட் ஜட்ஜி D முருகேசன் 2 கூலி கட்சி காயப்படலாம். ஹைகோர்ட் ஜட்ஜி S நாகமுத்து 2 கூலி கட்சி காயப்பட்டுட்டான். ஹைகோர்ட் ஜட்ஜி மணிக்குமார் 2 கூலி கட்சி காயப்பட்டுட்டான். ஹைகோர்ட் ஜட்ஜி MV முத்தர் 2 கூலி கட்சி பதவி தள்ளிட்டான். ஹைகோர்ட் ஜட்ஜி S தமிழ்மான 1 கூலி கட்சி பதவி தள்ளிட்டான். ஹைகோர்ட் ஜட்ஜி M துவசாமி 1 கூலி கட்சி காயப்பட்டுட்டான். ஹைகோர்ட் ஜட்ஜி கல்யாண் செல்வம் 1 கூட்டை கட்சி காயப்பட்டுட்டான், பதவி தள்ளிட்டான். இன்னும் நிறைய பேர் கூலி கட்சி கேஸ்லாம் நேற்று இருக்குது. கூலி டைமுக்கு தான். அதாவது நீதிபதிங்க சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் ஹைகோர்ட்டு நீதிபதிகள் பெண்களுடைய கூதி கட்சி இந்தியா கூதி கடிதத்தில் வல்லரசு நாடுன்னு பட்டம் வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. ஒரு நாடும் மருத்துவத்தில் வல்லரசு நாடு வாங்கியிருக்குது, கல்வியில் வல்லரசு நாடுன்னு வந்துருக்குது, பொருளாதாரத்தில் வல்லரசு நாடுன்னு வந்துருக்குது, மருத்துவத்தில் வல்லரசு நாடுன்னு வந்துருக்குது. ஆனால் இந்தியா கூதி கடிதத்தில் வல்லரசு நாடு. நம்ம இந்தியா அவார்டு வாங்கிட்டு வந்தது பாருங்க. இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஹைகோர்ட் நீதிபதிகள் பெண்களுடைய கூதி கடிச்சு இந்தியா கூதி கடிதத்தில் வல்லரசு நாடு. இது மாதிரி வல்லரசு நாடு எங்கன்னா பார்த்துக்கிட்டேன் இந்தியாவில். ஓகே. நான் சுப்ரீம் கோர்ட்டில் 6 மாதம் கல்கட்டா ஜெயிலில் போட்டான். கல்கட்டா ஜெயிலேருந்து வெளியே வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து ஆட்களை கொண்டு வந்தேன். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள்லாம் இந்தியா கேட்டுக்கு முன்னாடி படுக்க போட்டேன். ஜெகதீஷ் சிங் ககாரை படுக்க போட்டேன், செம்லேஸ்வரை படுக்க போட்டேன், தீபக் மிஸ்ரா படுக்க போட்டேன், ரஞ்சன் கோவை படுக்க போட்டேன், மதலோகரை படுக்க போட்டேன், குரியஸ் வாசல் படுக்க போட்டேன், விநாயகி சந்திரகோஷை படுக்க போட்டேன், MM சுந்தரேஷ் படுக்க போட்டேன். இவன் பார்த்திபன் பேர் வரல, மகாதேவன் இப்போ சுப்ரீம் கோர்ட் அவனை படுக்க போட்டேன். இவன் ராமசுப்ரமணியனை படுக்க போட்டேன், சஞ்சய் கிஷன் கவுலை படுக்க போட்டேன், TS தாக்கூரை படுக்க போட்டேன், RK அகர்வாலை படுக்க போட்டேன், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பானுமதி படுக்க போட்டேன், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி HL தத்தை படுக்க போட்டேன். இப்படி 14 நீதிபதிகளை 15 நீதிபதிகளை இந்தியா கேட்டுக்கு முன்னாடி படுக்க போட்டு ஆப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலாக்களை கொண்டு வந்தாங்க. நல்லா நீக்கிறோம் கூழ் ஒன்றரை அடி இருக்கும், குத்துனாங்க சூத்தில். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளை சூத்தில் கூட குத்தி சூத்தை புண்ணாகிற ஒரே கட்சி தலைவர் ஜெயசித் கண்ணன். அதே மாதிரி ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி செய்வோம், அவன் கவர்னர் சதாசிவம் அவனையும் இந்தியா கேட்டுக்கு முன்னாடி படுக்க போட்டு அவன் சூத்திலும் கூட ஊற்றி விட்டான். அவன் சூத்து புண்ணாயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இப்ராஹிம் கலீஃபுல்லா அவன் சூத்திலும் கூட ஊற்றி அவன் சூத்து புண்ணாயிடுச்சு. இவங்களாம் கத்தி கைமா அழிகிறாங்க. இப்போ ஜஸ்டிஸ் கண்ணன் எங்கன்னு கத்தி கைமா அழிகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஆவடியில் தான் இருக்கேன். ஆவடிக்கு சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி பானுமதி கரண்ட் மாதிரி ஓத்தாரு. அவர் வீடியோ எதுனா குழந்தை கூட காட்டும். ஹைகோர்ட் ஜட்ஜி PTO ஆஷாவை நாய் போக்குற மாதிரி ஓத்தார கண்ணன் அவர் வீடியோ எதுனா குழந்தை கூட காட்டும். தெரு பேர் தேவையில்லை, டோர் நம்பர் தேவையில்லை, போஸ்ட் ஆஃபீஸ் தேவையில்லை, தாலுகா ஆஃபீஸ் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஆவடிக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பானுமதியும் ஹைகோர்ட் நீதிபதி PT ஆஷாவும் ஹைகோர்ட் நீதிபதி ஹேமலதாவும் குனிய வச்சு ஓத்தாராமா அவர் வீடியோ எதுன்னா குழந்தை கூட காட்டும். ஜஸ்டிஸ் கண்ணன் கூட இதுதான் அப்படின்னு குழந்தை கூட காட்டும். இதுதான் என் அட்ரஸ். இன்னும் கத்தி வச்சுட்டு அழைக்கிறாங்க. அப்புறம் ஹைகோர்ட் டேட்டிங்கில் இந்தியா கேட்டுக்கு முன்னாடி படுக்க போட்டு அவங்கள சூத்தடிச்சு விட்டான். ஆப்பிரிக்காவில் கொண்டு இவன் சத்யநாராயண சூத்தடிச்சு ஹைகோர்ட் ஜட்ஜி சத்யநாராயண சூத்தடிச்சு விட்டோம். ஹைகோர்ட் ஜட்ஜி மணிக்குமார் சூத்தடிச்சு விட்டோம்.
ஹைகோர்ட் ஜட்ஜி டி மல்கேஸில் சூத்தரிச்சு விட்டோம். ஹைகோர்ட் ஜட்ஜி பொங்கியப்பனை சூத்தரிச்சு விட்டோம். ஹைகோர்ட் ஜட்ஜி நக்கீரனை சூத்தரிச்சு விட்டோம். ஹைகோர்ட் ஜட்ஜி புகழேந்தியை சூத்தரிச்சு விட்டோம். ஹைகோர்ட் ஜட்ஜி மணிக்குமாரை சூத்தரிச்சு விட்டோம். இது மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜி இவனை எஸ்கே கிருஷ்ணனை சூத்தரிச்சு விட்டோம். ஹைகோர்ட் ஜட்ஜி தமிழ்மாடனை சூத்தரிச்சு விட்டோம். ஹைகோர்ட் ஜட்ஜி இவன் தமிழ்மாடனை சூத்தரிச்சோம். அப்புறம் வேறு ஹைகோர்ட் ஜட்ஜி கருப்பையை சூத்தரிச்சு விட்டோம். இன்னொரு மதிவாண்ணன் ஹைகோர்ட் ஜட்ஜி மதிவாண்ணனை சூத்தரிச்சு விட்டோம். ஹைகோர்ட் ஜட்ஜி PN பிரகாஷை சூத்தரிச்சு விட்டோம். ஹைகோர்ட் ஜட்ஜி கல்யாண சுத்தத்தை சூத்தரிச்சு விட்டோம். ஹைகோர்ட் ஜட்ஜி ME முரளிதரனை சூத்தரிச்சு விட்டோம். ஹைகோர்ட் ஜட்ஜி PN பிரகாஷை சூத்தரிச்சு விட்டோம். ஹைகோர்ட் ஜட்ஜி தொசனை சூத்தரிச்சு விட்டோம். ஹைகோர்ட் ஜட்ஜி எஸ் ராகமுத்தை சூத்தரிச்சு விட்டோம். ஹைகோர்ட் ஜட்ஜி சாந்தரை சூத்தரிச்சு விட்டோம். சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் கபில் சிபலை சூத்தரிச்சு விட்டோம். சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் முகுல் ருத்திகை சூத்தரிச்சு விட்டோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பிரசாந்த் பூஷனை சூத்தரிச்சு விட்டோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ராம்ஜெத் மாலனை சூத்தரிச்சு விட்டோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அருமா சுந்தரத்தை சூத்தரிச்சு விட்டோம். இது மாதிரி சூத்தடிக்கின்ற கட்சியில் என் கட்சியில் வந்து சூத்தடிக்கிற அணி அது என் கட்சி வந்து ஆன்டி கரப்ஷன் டைனமிக் பார்ட்டி ACDP லஞ்ச ஒழிப்பு செயலர் கட்சி. ஒரு எலெக்ஷன் என்னது என் கட்சி எந்த அரசியல் இந்தியாவில் 3500 அரசியல் கட்சி இருக்குது. எந்த அரசியல் நீதிபதிகளை சூத்தடிக்கிறதுக்கு ஒரு அணி வச்சிருக்குதா? இந்தியாவில் சூத்தடிக்கிறதுக்கு நீதிபதிகளை சூத்தடிக்கிறதுக்கு ஒரு கட்சி என் கட்சியில் இது சூத்தடிக்கிற அணி இருக்குதுன்னா அது என்னுடைய கட்சி தான். ஏன் நீதிபதிகளை சூத்தடிக்கிறோன்னா ஜனநாயகத்தை பாதுகாக்கணும், சட்டத்தை நீதியை பாதுகாக்கணும், சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும். சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி சூத்துல ஹைகோர்ட்டு நீதிபதி சூத்துல 1.5 அடி பூலை நீக்கிற பூலை விட்டு குத்துற 20 லட்சம் கோடி லஞ்சம் பண்ண அரசு கட்சி எனக்கு வரணும். அதை மக்களுக்கு செலவு பண்ணணும். அதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன். லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன். ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அது கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் ரிசர்வேஷன் கொண்டு வரணும். எல்லா சமுதாயத்துக்கும் ரெப்ரஸன்டேஷன் இருக்கணுங்கிறதுக்காக ரிசர்வேஷன் கொண்டு வரணும். ஹைகோர்ட் ஜட்ஜி போஸ்ட்லேயே அது மாதிரி ரிசர்வேஷன் கொண்டு வரணும். ஒரே சமூகத்தை சேர்ந்தோம் ஓட்டு மங்களம் பாட்டம் நான் விட மாட்டேன். நான் வந்து ஜனநாயகவாதி. இது மக்களாட்சி நடக்கிற நாடு. சமத்துவத்தை நிலைநாட்டணும். 144 கோடி மக்களும் அமைதியாக வாழ வைக்கிறதுக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரே கட்சி தலைவர் ஜஸ்டிஸ் கண்ணன். மக்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க. இவன் வந்து பெண்களுடைய கூதி கழிப்பா நான் விட்டு பார்த்துட்டு இருப்பேனா? அன்னமட்டை கை செல்வனுடைய பாதுகாவலர் ஜஸ்டிஸ் கண்ணன். நீ அன்னமட்டை கை செல்வனில் கற்பழிப்பா அதை நான் பார்த்துட்டு இருக்கணுமா? அது நீதி அரசரே அப்பூல் அரசரே, நீதி அரசரே அப்பூல் அரசரே, சுப்ரீம் கோர்ட்டு நீதி அரசரே அப்பூல் அரசரே, சம்மன் குருதி அப்பூல் ஆட்டு, ஹைகோர்ட்டு நீதி அரசரே அப்பூல் அரசரே, சம்மன் குருதி அப்பூல் ஆட்டு. இவரான என் பூல் இவரான கூதி ரெட்டி இவரான இந்த கூதி கட்சி ஜட்மெண்ட் கையெழுத்து போட்டு இவரான பிராந்தி ரெட்டி இவரான இந்த பிராந்தி குடிச்சு இந்த ஜட்மெண்ட் கையெழுத்து போட்டு இவரான பல கோடி ரெட்டி இவரான இந்த பணத்தை வாங்கிட்டு ஜட்மெண்ட் கையெழுத்து போடுவார். இதான கோர்ட்டு. இதுக்கு நீ ஆட்டை எடுத்துகிட்டு வர, மாட்டை எடுத்துகிட்டு வர, அண்டா எடுத்துகிட்டு வர, குண்டா எடுத்துகிட்டு வர, நிலத்தை அடமானம் போடுற, வீட்டு அடமானம் போடுற, பொண்டாட்டி நகை அடமானம் போட்டு வர கோர்ட்டுக்கு 20 வருஷம் 25 வருஷமா நீ கோர்ட்டுக்கு வந்தாலே நான் என்ன சொல்லுவேன்? பார்த்து கோர்ட்டு கதில் பூனை குத்துனா கோர்ட்டு கதில் பூனை குத்தினியா? இல்லை. நீதிபதி வாயில் பூனை குத்த சொன்ன நீதிபதி வாயில் பூனை குத்தினியா? நீதிபதி வாயிலும் பூனை குத்த மாட்டேன், கோர்ட்டு கதிலும் பூனை குத்த மாட்டேன், நீதிபதிக்கு லஞ்சம் கொடுக்க மாட்டேன். ஆனால் அவன் கேஸ் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கலாம்? பொண்ணுங்களை எவன் வாக்க போகிறானோ அவன் கேஸ் ஜெயிக்கலாம். உன் கேஸை ஜெயிக்கணும்னா அட்வொகேட் கேஸ் ஃப்ரெண்டை போய் பாரு. அவன்கிட்ட போய் மொத்தமாக பணம் கட்டிட்டேன், இத்தனை கோடி பைசு கட்டிட்டு கேஸை கொடுத்துரு அப்படின்னாக்கா அவன் போய் நீதிபதி பொண்ணுங்களை வாக்கணும். அவன் பொண்டாட்டி வசதியாக வாக்கு போட்டுக்கிறான். அட்வொகேட் கேஸ் ஒன்று பண்ணி அவன் மாவன் ரம்யா வாக்கு போட்டுக்கிறான். அதனால் கேஸ்லேயே சொல்லியிருக்கிறேன், கவர்மெண்ட் செக்டர்லேயே சொல்லியிருக்கிறேன். இன்னும் எவ்வளோ சொல்லலாம் அந்த நீதிபதிகளை பற்றி. ஐயோக்கிய பசங்க. அதாவது நீதிமன்றத்தில் தான் அநியாயம் நடக்குது. குத்து வெட்டு கொலை ஜாதி வரி லஞ்சம் வாங்கிறது பெண்களை கற்பழிக்கிறது பெண்கள் மொழி பிடிச்சி கசிக்கிட்டு தான் கோர்ட்டு போவாங்க. நீதிபதி தேவையா பசங்க கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பொம்பளை மொழி கசிக்கிட்டு போவார். மழை கசிக்கிட்டு போகும்போது இப்படி கொடி குச்சி பிடிக்கணும் வெளி கொடி அவருக்கு வரது சூம்பார். இப்போதான் போல கட்சி எது இப்போ மொழி கட்சி வராது. இந்த நீதிபதி தேவையா பசங்களை செருப்பாக அடிச்சு நான் இந்த நீதித்துறை காப்பாற்றினா என் பேர் காரணம் இல்லை. ஜனநாயகத்தை பாதுகாக்க போராட்டி கொண்டு இருக்கிற ஒரே தலைவர் ஜஸ்டிஸ் கண்ணன். மக்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க. நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன், ஆடியோ போடுறேன். நாட்டை காப்பாற்றணும், ஜனநாயகத்தை காப்பாற்றணும், 144 கோடி மக்கள் அமைதியாக வாழ வைக்கணும். எங்கள் ஆதரவு கொடுக்கணும். அண்ணமட்ட சகோதரிகள் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுங்க. என் கட்சி 2026 போட்டியிடுகிறது. எங்கள் 3 ஆக்குங்கள். நன்றி. வணக்கம்.
சூப்பர் சூப்பர் சார், சூப்பர்.